ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல், வெல்கம் டு another vlog. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கோகோவை சர்வீஸ் கூட போகிறோம். திஸ் இஸ் செகண்ட் பீரியாடிக் சர்வீஸ். அண்ட் இதில் என்ன பண்ணுறாங்க அது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த கண்டென்ட்டும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். இதே மாதிரி இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பைக் எடுத்து வெளியே வந்து. ஏன்னா கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், ஒர்க் அப்புறம் வெளியே போய் நின்றது. ஸோ அதனால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. வெளியே வண்டி எடுத்துன்னு எங்கேயும் வெளியே வர முடியல. ஸோ தட் வாஸ் த ரீசன் ஃபார் இட். என் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயும் ஒருத்தர் சொல்லுவான் எப்பயுமே, நீ ஒரு வேலையை பண்ணாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு எவ்வளோ ரீசன் வேணாலும் கொடுக்கலாம், அதுக்கு நீ சோம்பேறி இல்லைன்னு ஆகிடாது அப்படின்னுவான். ஸோ ஆமாம், கொஞ்சம் சோம்பேறித்தனம் தான். ஏன்னா டயர்டாக இருக்கும். ஒர்க் முடிச்சுட்டு திருப்பியும் நம்ம என்ன வேலையா செய்ய போகிறோம், சும்மா பார்க்க போகிறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம். ஏன்னா வெளியே போகணுன்னா கூட ரொம்ப டயர்டாக இருக்கும். அந்த அதுக்கப்புறம் வெதரும் நல்லா இருக்குது. இன்றைக்கி நல்லா சன்னி டே. இவ்வளோ நாள் இங்கே மழை பெஞ்சு இருந்துச்சுப்பா, இப்போ தான் கொஞ்சம் வெயில் வந்திருக்கு. பட் ஐ திங்க் இட் இஸ் பிரிட்டி க்ளவுடி. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போது எங்கே போயின்னுக்கிறேன்னா, நம்ம நண்பன் அவனுடைய வீட்டுக்கு தான் போயின்னுக்கிறேன். ஸோ அவனை கூப்பிட்டுக்குன்னு அப்படியே சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு வண்டியை சர்வீஸ் விட்டு அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி பார்க்கலாம் அங்கேயே இருக்கவோமா இல்லை ஏன்னா வெளியே போகிற மாதிரி சுச்சுவேஷன் வருதான்னு. ஏன்னா ஸோ நம்ம நண்பன் கூப்பிட்டுக்குன்னு கிளம்பியாச்சு. வாய் வேறு ரொம்ப குளிருது. இன்னைக்கு ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. போயிட்டு வர்றதுக்காட்டியும் கருத்து போயிடுவோம் போலக்கிட்டே. அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வண்டி ஓட்டுறதால ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. லைக் somewhat uncomfortable. Hope so because of டச் விட்டு போயிடுச்சு. அம்மா என்ன ரோடு இது இப்படி. ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னே பார்த்தா இந்த இடத்துல சுத்தமாக தண்ணியே இல்லை. இப்போ பார்த்தா எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்க. அண்ட் ஐ திங்க் மோஸ்ட்டாக இந்த சர்வீஸில் இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இட் வில் பி லைக் ஒன்லி ஜென்ரல் செக்கப். அதுக்கப்புறம் பிரேக் ஃப்ளூயிட்லாம் செக் பண்ணுவானுங்க, செயின் லூப் பண்ணுவானுங்க, வாட்டர் வாஷ் பண்ணுவானுங்க, இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுவானுங்க, ஃபில்டர்ஸ் சேஞ்ச் பண்ணுவானுங்க, முடிஞ்சிச்சு சர்வீஸ். இது மட்டும் தான் பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த இடத்துல ஸ்குவீக்கிங் சவுண்டு வரும் எப்போ பாரு. நம்ம வண்டி ஓட்டும் போது இந்த இடத்துல ஸ்குவீக்கிங் சவுண்டு வருது. ஸோ அது என்னன்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐ திங்க் அவ்வளோதான். வேறு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. கோகோ இது வரைக்கும் எனக்கு எந்த செலவும் வைக்கல. வச்சானா பெருசாக தான் வைப்பான், அது தெரிஞ்சு போச்சு. செலவு வைக்கணும்லாம் சொல்ல முடியாது. குடிகார நாய் குடிச்சே அழிக்கிறான் எல்லாத்தையும். எவ்வளோதான் பெட்ரோல் ஊற்றுறது, அது காட்டி லோ ஃபியூல் பாருங்க. எங்கே நம்ம நண்பன் பின்னாடி தான் வரான். ஸோ செகண்ட் சர்வீஸ் ஆகிட்ட பின்னாடிக்கு எக்ஸாஸ்ட் சேஞ்ச் பண்ணலான்னுக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நெக்ஸ்ட் மந்த் ஜூன் ஜூலையில் சேஞ்ச் பண்ணலான்னு நினைக்கிறேன்.
லைனாக வந்துனே இருக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஓட்டத்தில் ஒரு மகிழ்ச்சி. இதுக்கப்புறம் ஓ ஆடி எதர்ச்சியாக ஒரு காரை பார்த்தோம். RS5 நைஸ் ஸ்போர்ட்ஸ் கார். எப்படி இருக்கு பாரு, எவ்வளோ லோ. எதனா ஒரு சின்ன ஹம்பில் போட கூட டச் ஆகும் போல இருக்குது, அந்த மாதிரி இது கார். வீல்ஸ் ஸோ கார் கிரேசி. RS5 ஸ்போர்ட்ஸ் வெர்ஷன் நினைக்கிறேன். அட போடா. ஓகே, நல்ல கார் ஆடி RS5. ஓகே, சும்மா ஒரு ஸ்ட்ரெச் அடிச்சு பார்ப்போமா? சும்மாவே 100 தொட்டுடுறோம். ஈவினிங் பார்க்கலாம் கோகோவை. இப்போதைக்கு சர்வீஸ் சென்டருக்கு எட்டு வந்து விட்டாச்சு. அண்ட் திஸ் இஸ் ஹொஸ்கோட்டே சர்வீஸ் சென்டர். One eternity later. சர்வீஸ் முடிஞ்சிச்சு. இதுதான் சர்வீஸ் பில். ஸோ காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1794. அதுக்கப்புறம் இன்க்ளூடிங் திஸ் கன்சியூமபிள்ஸ் எல்லாம் சேர்த்தா 119 ருபீஸ் நம்ம கண்ட காட்சி உண்மைதானா வருது. ஸோ செகண்ட் சர்வீஸ் பண்ணியாச்சு. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா ஒர்த் தான் கோகோக்கு. அண்ட் டைம் இப்போது ஆல்மோஸ்ட் 7. ஸோ சர்வீஸ் சென்டர்லேருந்து கிளம்புறோம். இந்த நைட் செட்டிங்ஸ் நான் இது வரைக்கும் ஒரு டைமும் டெஸ்ட் பண்ணதில்லை. ஸோ எப்படி இருக்க போதோ, கன்றாவியாக இருக்குமோ இல்லை நல்லா தெரியும், ஒன்றும் புரியல. வண்டி எடுத்த உடனே லோ ஃபியூல் தான். ஸோ ஃபியூல் போட்டு அப்புறமா வண்டியை எடுத்துகிட்டு போவோம். ஓகே, One hour later. ஓகே, பெட்ரோல் போட்டாச்சு. இதுக்கப்புறம் டைரெக்டாக வீட்டுக்கு தான். பட் சர்வீஸ் பண்ணிட்ட பின்னாடிக்கு வண்டி கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. அதே மாதிரி இன்ஜின் ஆயில் சேஞ்ச் ஆகிருக்குல்ல, அதனால கொஞ்சம் நல்லா இருக்குது, ரிஃபைண்டாக இருக்குது. சவுண்டு ரொம்ப ஹார்ஷாக வரும் ஃபஸ்ட்டு. இப்போ கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்கும். அது கேடிஎம்னா வைப்ரேஷன்னா கேடிஎம், அதனால அதை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஆனால் வண்டி ஓரளவுக்கு இப்போ ஸ்மூத்தாக இருக்குது, அது போதும். ஓட்டும் போது அந்த ட்ரபிள் இல்லாமல் இருந்தால் சரி. இந்த கேடிஎம் சர்வீஸ் சென்டர் பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை.
ஸோ இது செகண்ட் சர்வீஸும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்பயும் எந்த ஒரு ப்ராப்ளமும் நம்மளுக்கு அவ்வளோ வரல. ஸோ நோ வரிஸ், ஆல் வெண்ட் வெல். அவங்கக்கிட்ட நான் பாலிஷ் போடாதீங்கன்னு சொல்லலான்னு நினச்சேன், மறந்துட்டேன் காலையில். எனக்கு பாலிஷ் போட்டால் அந்த இது ஒரு மாதிரியாக இருக்கும், பாலிஷ் போட்டால் அது பிடிக்காது. ஏன்னா இருக்கிற டஸ்டெல்லாம் வந்து வண்டியில் சேர்ந்துக்கும் பாலிஷ் போட்டால். பரவாயில்ல, ஏதோ போட்டாங்க, இதுக்கப்புறம் சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஓரளவுக்கு வண்டி கொஞ்சம் நல்லா கண்ட்ரோலாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஐ திங்க் இதுக்கு எக்ஸாஸ்ட் சேஞ்ச் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ எந்த எக்ஸாஸ்ட் போடலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வேலைக்குது, இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஒன்று ஒன்றா பண்ணுவோம் எல்லாத்தையும். வா இன்னைக்கு கூட பாருங்க டுள்ள தாங்க முடியலையே. அட லூசுங்களா, வண்டி எடுத்துன்னு வெளியே வந்த உடனே இந்த மாதிரிலாம் நடக்கணும்? வாவ், பியூட்டிஃபுல். சும்மா பறக்குறான். அவ்வளோ அர்ஜென்ட்டாடா எதுக்குடா வரீங்க இவங்கெல்லாம்? எதுக்கு வராங்க இவங்கெல்லாம்? சர்வீஸ் ரோட்ல. ஓகே கைஸ், ஹோப் ஸோ வீடியோ வாஸ் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். திருப்பியும் நெக்ஸ்ட் vlogல உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், திஸ் இஸ் யுவர் பாய் ரவி சைனிங் ஆஃப். போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நம்ம சேனலில் ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த கண்டென்ட் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். இதே மாதிரி இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட் போடுறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை பாய், see you, டாடா.